ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு தயங்குற மாதிரி ஹீரோ. அவர் தான் நம்ம ஹீரோயினோட பாஸ். அவர் வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த லவ்வை வந்து எப்படி சக்சஸ் ஆக்குறாரு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறேன் நான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே கூடயே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க. அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பெருசாக டைப் பண்ணுறதுக்கு கமெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஆர்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து சொல்லி. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். சில வருஷமாவே இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவன் வந்துட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியில இருக்கா, நம்ம சர்ப்ரைஸா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கே போறா. அப்பதான் தெரிய வருது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பெட் வச்சுதான் நம்ம ஹீரோயினை அவன் லவ்வே பண்ணியிருக்கான் அப்படின்றது. அது தெரிஞ்சது ஹீரோயின் மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க பொண்ணுங்க கூட எல்லாம் நான் இருப்பேன்டா, அவளுக்கு தெரியாது நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னா அதையே அவன் நம்பிடுவா. ஈஸியான பொண்ணுடா அவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் கொஞ்சம் கூட வந்துட்டு தயங்கவே இல்லை, நேரா உள்ள போறா. என்ன சொன்னேன் அப்பனா, நீ இது வரைக்கும் என்ன உண்மையா லவ் பண்ணல, பெட் வச்சுதான் லவ் பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாரும் எதிர்க்கியோ அவனும் இல்லை, அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒளர வரேனா அப்படியே ட்ரிங்க் எடுத்து மூஞ்சிலேயே ஊத்துறா. ஒரு நிமிஷம் இல்லை, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சமும் அவன் சொல்ற பதில எதுவும் கேட்கற மாதிரி இல்லை. அவ பாட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. விடுங்கடா, இப்பதானே அவ கோவமா போனா, அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு என்ன மன்னிச்சிட்டு கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கெஞ்சி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்ததும் அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா கொட்டுற மழையில. அப்பதான் வந்து நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவுக்கு தெரிய வருது ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்றது. அது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம். அப்பாடா, ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்றான். அந்த காரை ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்னு சொல்லும் போது டிரைவரும் அந்த காரை ஃபாலோ பண்றான். பாவங்க ஹீரோயின் அந்த லூஸை வந்துட்டு ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணிட்டா போல அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா கார்ல. என் பொண்ணுகிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நம்மளோட வேல்யூ யாருக்கு தெரியலையோ அவங்கள நம்ம பெரிய வேல்யூவா நினைக்கவே கூடாது, அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கவே கூடாது. அப்படியெல்லாம் பண்ணிட்டா இப்படிதான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க நிம்மதியா தான் இருப்பாங்க. அப்பதான் இவளுக்கு வந்துட்டு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குமா, அதாவது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க, அதுல நம்ம கொலாபரேட் பண்றோம், கண்டிப்பா அதுக்கு நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவள் லீவு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு ஃபோன் பண்ணா அவர் இப்படி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவளால ஒண்ணுமே சொல்ல முடியல. சரி ஓகே சார் அப்படின்னு வச்சிடுறா. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ரொம்ப வேலை முக்கியம். வேலை விஷயமா நிறைய வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இவ கிளம்பி ஆஃபீஸ்க்கே வந்துடுறா. மறுபடியும் ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது, சித்தியும் சித்தப்பாவும் தான். அதாவது சித்தப்பானா அவங்க அப்பாவோட தம்பி. அவங்க தான் வந்து இவளை வளர்த்துருக்காங்க. சித்திக்காரை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உன்னை வளர்த்ததுக்கு எனக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்ற ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவனாவது எனக்கு வரதட்சணை கொடுப்பான், நாளைக்கு நான் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளும் வந்துட்டு லிஃப்ட்ல ஏறிடுற. ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். ஹீரோ பக்கத்துல வந்து நின்னது கூட ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. அவ பாட்டு அவங்க சித்தி கிட்ட டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கா. மரியாதையா வேலையை விட்டுட்டு நான் சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ணு அப்படின்னும் போது, எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு இவ சொல்றா. அப்ப நான் வந்துட்டு உன்னோட பாஸையை கட்டிக்கிட்டு அழு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நான் அவரை தான் கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறா கோவத்துல. அதை எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். செம டென்ஷனா வந்துட்டு இறங்கி வெளியில போற. அப்புறம் தான் யாரும் நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது, நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போதுதான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயினோட சிஇஓ. ஐயோ சார் நீங்கன்னு தெரியாம நான் எதோ பேசி ஒளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மழுப்ப பாக்குறா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, அதான் நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னியே, நீ கட்டிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறான். அவ செம்ம ஷாக்கு. சார் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்றா. சேச்சா விளையாடலாம் இல்லம்மா, உண்மையாவே நான் இந்த அளவு சீரியஸா என்னைக்கு இருந்ததில்லை, அவ்வளோ சீரியஸா நான் கேட்குறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, எங்க வீட்லயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் வந்துட்டு அந்த பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்காது, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் பண்ணா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது.
ஆனால் எனக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு கரெக்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவே கேட்குறான். ஆமாம் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம். நானாக உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது எனக்கு இப்போதைக்கு என் கல்யாணத்தை வெளியிலேயே சொல்ல வேணாம் அப்படின்னும் போது உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக சொல்ல வேண்டாம். ஆனால் என்னோட வீட்டில் நான் சொல்லி தான் ஆகணும், அதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு யோசித்து பார்க்கும் போது சரி ஓகே, நம்ம வீட்லயும் சித்தியும் சித்தப்பாவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு ஹீரோவையே கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோணுது. ஓகே சொல்லிடுறா. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நீங்க பெரிய பணக்காரரு, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும், போயும் நான் உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணு, என்ன எதுக்காக நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது உண்மையாவே சொல்லணும்னா நீ ரொம்ப கிரேட், உன்னோட வேலையிலையும் சரி, நீ அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கிறதும் சரி, அதனாலதான் உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான், சும்மா கதை விடுறான். மறுநாளே போயிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது நீ எப்ப என்னோட வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் உங்க வீட்டுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்கிறா. பின்ன என்னம்மா கல்யாணம் முடிஞ்சு தனித்தனியா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா என்ன, எங்க வீட்டுல அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, அது நடக்காத விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்றான். ஐயோ இது என்னடா கொஞ்சம் ரூட்டே மாறுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அவங்க சித்திக்கிட்ட இருந்து இன்னைக்கும் மெசேஜ், அடியே நீ மட்டும் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போல, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு மெசேஜ்லயே திட்டிருக்காங்க. ஸோ இவளை பொறுத்த வரைக்குமோ இவளுக்கு வேற வழி இல்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாதான் அவங்க பிளைண்ட் டேட் அனுப்புறத நிறுத்துவாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா ஹீரோயின். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புற உடனே கால் பண்ணிடுறாங்க. என்னடி நான் அனுப்புற பிளைண்ட் டேட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இவ எவ்வளவு சொன்னாலும் நம்புற மாதிரி இல்லை. உடனே ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்கி நான் தாங்க அவளோட புருஷன் பேசுறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க நம்ப மாட்டாங்க. என்னடா உன்னை காசு கொடுத்து நடிக்க சொன்னாலா, இல்ல அவ கூட வேலை செய்யறவ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ சொன்னாலுமே நம்பல. ஹீரோ சொல்றேன் நானே உங்களை நேர்ல கூட பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். பார்க்கலாம் அதையும் தான் பார்க்கலாம், எந்த கன்றாவி பிடிச்ச பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலோ தெரியலையே அப்படின்னு திட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே உன்னை சித்தப்பாவும் சித்தி இப்படிதான் வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க சித்தப்பா அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஆனா என்ன பண்றது அவரால் சித்தியை விட்டு கொடுக்கவும் முடியல, இப்படிதான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், யாருக்காகவும் எதுக்காகவும் நீ இதுக்கப்புறம் ஃபீலே பண்ணாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த வார்த்தையை யாருமே சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். தனித்தனி ரூம்ல தான் தூங்க போறாங்க போல, அதனால உன்னோட ரூம் அந்த சைடு இருக்கு, என்னோட ரூம் இந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்றான். வியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு போட்டோவா எடுத்து போஸ்ட் பண்றான். அதாவது இவன் யார் கூடயோ ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கா மாதிரி. வீட்டுல வேலை செய்யறவங்க லீவ்ல இருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க, அதனால நானே தான் இன்னைக்கு குக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக குக் பண்ணி கொடுக்குறான். ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு நினச்சி சாப்பிட்றா. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, தயவு செஞ்சு இது எப்படி நீங்கள் சமைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லி எல்லாம் கொடுக்க வேண்டாம், உனக்கு எப்போ வேணாலும் கேளு நானே சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவளோட கையில் ஒரு டைரி வச்சிருக்கா. ஆக்சுவலாக பார்த்தா இது லவ் பண்ணும்போது வச்சிருந்துருப்பா போல இருக்கு, அதை குப்பை தொட்டியில் போட்டுடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை பிளாக்கும் பண்ணி விட்டுறா. அவன் வேற ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறான். ஏண்டி நீ வருவேன்னு பார்த்தா வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டோம் இல்லையா, அன்னையோட உனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. சும்மா கோவத்துல எத்தனை நாள் இதே பேசிக்கிட்டு இருப்ப, சீக்கிரம் என்னை பாக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன தேடாத, நீயும் என்னை பார்க்கறதுக்கு வந்துடாத, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ஹீரோயின் கட் பண்ணிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு அவளோட ஆஃபீஸ்ல கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸா இருக்கா. அவ எந்த நேரமும் ஹீரோவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அவர் கண்ணை பார்த்தீங்களா, அவரோட முடிய பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை, செம்ம ஸ்டைலு, செம்மையா இருக்காருல்ல, ஆனா அவர் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல, ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றா. ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் இவர். அவர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம கிளைண்ட் எல்லாம் இன்னைக்கு நைட்டு போய் மீட் பண்ண போறோம், மற்ற யாரையும் நான் கூட்டிட்டு போல, உன்னை தான் நான் கூட்டிட்டு போறேன், எப்படியா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணியே ஆகணும், நீ ஏதாவது பேசி அவங்களை கரெக்ட்
மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். நைட்டு அந்த டின்னர் பார்ட்டிக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, பாத்தியாமா இவங்களாம் தான் நம்மளோட கிளைண்ட்டு, இவங்களெல்லாம் வந்து நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இவங்க கூட சேர்ந்து நீ நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா வேலையில் என்னடா இது குடிக்கிறதுன்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணும். ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே வேற விதியே இல்லை, நமக்கு இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ ஊத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த டைமுக்கு கதவை திறக்கிறாங்க. யார் தாண்டா வர அப்படின்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். ஐயோ சார் நீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது, ஏன் நான் வரக்கூடாதா, இது என்னோட கம்பெனியோட பார்ட்டி தானே, நான் இல்லாம நீங்க பண்ணியே ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோயோ அப்படிலாம் இல்லை சார், வாங்க வாங்க நீங்களும் வந்து கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, ஓகே ஆனால் நான் வந்துட்டு குடிக்க மாட்டேன், நான் வந்து டீ மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிட்டே நீயுமே டீ மட்டும் குடி அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பொம்பளை பிள்ளைங்களை வந்து குடிக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யாரும் உங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ மொத்தமாக அசிங்கப்படுத்தி விட்டுறான். எல்லாருக்குமே அங்கே அசிங்கமாக போயிடுது. இவங்க எல்லாருமே அப்புறம் டீ குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வெளியில் வந்த உடனே ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணுறா, ஒரு வேலை வந்துட்டு நான் வந்து ஒழுங்காக இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நான் குடிக்கவே இல்லை, எனக்கு அந்தளவுக்கு குடித்தா ஒத்துக்காது, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டமாயிடல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. குடிக்கிறதுனால மட்டும்தான் வந்துட்டு பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? நம்மளோட டேலண்டால மட்டும்தான் வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டெடியாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான டேலண்ட் உனக்கு இருக்கு, நான் வந்து அதை பற்றி கவலைப்படல அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி ரூமில் தானே தூங்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் அது இன்னும் கஷ்டமாகவே இருக்கு. ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் கூட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். குளிக்கும் போது ஃபேமிலியில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க நம்பவே மாட்டுறாங்க இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து அவளை கூட்டிகிட்டு வரேன், கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, அவளை நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு என்னை இன்னும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கல, அதனால நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும், அதே நேரத்துக்கு உங்களால் யாராலையும் அவளுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினோட ரூமுக்கு போகிறான். பார்த்தா ஹீரோயின் வந்து உள்ள அவங்க ஆன்ட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நல்லாவே வெளியில் கேட்குது. ஆன்ட்டி எதுக்கு இவ்வளோ தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, அந்த ஆள்கிட்ட இருந்து எனக்கு 15 மில்லியன் காசு வாங்கித்தா, வரதட்சணை பணமா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ காசை இன்னொருத்தங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம், நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. போனை வச்சுட்டு டக்குன்னு வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கான். இவ வேற ட்ரெஸ் ஒழுங்கா போடல. இல்ல உன்னை சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தேன், ஏன்னா நீ அந்த டின்னர் பார்ட்டியில ஒழுங்காவே எதுவும் சாப்பிடவே இல்லைல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படிதான் வழக்கம் போல ஹீரோ வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டா சமைச்சிடுறான். ஹீரோயின் புகழ்ந்துகிட்டே இருக்காளா, அதுக்கு தான் உடனே ஹீரோ சொல்றான், நீ கவலையே படாத, நீ ஆசைப்பட்டினா வாழ்நாள் பூரா கூட நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். சார் எப்படி சார் வாழ்நாள் பூரா எனக்கு நீங்க சமைச்சு தருவீங்க, உங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் பத்தி அப்புறமா யோசிக்கலாம், நீ இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்கு. இன்னமும் வந்து இவ ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான் நம்ம மேரேஜை பார்க்குறா, அதில் உண்மையே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் ரூம்க்கு வா அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். ஹீரோயினும் போகிற பார்த்தா எல்லாரும் லிஃப்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இன்னைக்கு என்னடா பாஸ் இந்த அளவுக்கு கடுகடுன்னு இருக்காரு, அப்படியே எண்ணெயில் வந்துட்டு கடுகை போட்டால் பொரியிற மாதிரி பொரிகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஐயோ நம்மளை என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் போகிறா ஹீரோயின். ஹீரோயின் உள்ள போகும்போது கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்றான். என்னது கதவை சாத்திட்டு வரணுமா, இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு யோசிக்கிறா. வந்தவ டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி நம்ம கதவை சாத்திக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க, அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளை பற்றி ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும், இப்போதைக்கு எந்த விஷயமும் யாருக்கும் வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. மா நான் அதுக்கெல்லாம் சொல்லலைம்மா, கதவை சாத்தாமல் நம்ம பேசினா இன்னும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க, நான் இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் சாப்பாடு உனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சேர்த்து, ஸோ லஞ்சு கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவசரப்பட்டு கூடமா பேசிட்டோமோ அசிங்கமா போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி லஞ்சாவது வாங்கிக்கோன்னு வாங்கிக்கிறா.
நான் நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வெளியில் போகிறேன், அதனால நான் வந்துட்டு நைட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் வந்து லேட்டாக வர்றதெல்லாம் உங்களோட பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கும் வந்து ஃப்ரீடம்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் வந்து சும்மா ஒப்புக்கு தானே கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால நைட்டு நீங்கள் வரவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே உங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்கிறா. என்னடா இது சைனாக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி, பொண்டாட்டிங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு எல்லா புருஷனும் ஏங்குவான். ஆனா எனக்கு மட்டும் இவ இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்படியே ஈட்டியை வச்சு நெஞ்சில குத்துன மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றான். ஹீரோக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 3 பசங்க ஒரு பொண்ணு. இப்பதான் வந்து சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஏண்டா நீ ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவியே, அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. எப்படி அவன் உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, நீயே யோசித்து பாரு, இது வரைக்கும் அவளை நீ வந்து ப்ரப்போஸ் கூட பண்ணல அப்படின்னும் போது, இதை பார் அவ இவனு மரியாதைலாம் பேசாது, அவ உனக்கு அண்ணி அப்படின்னு சொல்றான். சரிடா அண்ணி எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது, இப்போதைக்கு ஏதோ மேலோப்பா நான் ஏதோ பூசி மொழிவி கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க வச்சுட்டேன், இன்னும் எங்களுக்குள்ள லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கோ, இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நீ கூட்டிட்டு வாடா ஒரு நாள் அதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. என் பொண்டாட்டி இருட்டுனா பயப்படுவா, தனியா இருக்கால, அதனால நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அடே அவ உன்னை மதிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ வந்துட்டு உன் பொண்டாட்டி தனியா இருப்பான்னு வேற யோசிக்கிறியா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வரான், ஹீரோயின் தூங்காம தான் இருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட பாஸ்ட் லைஃப்லயே நீ மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து நீ வெளியில வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா உண்மையாவே நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. உன்னை இழந்ததுக்கு அவன் தான் வருத்தப்படணும், நீ உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கே வந்து இவன் என்ன நமக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. இந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என் பொண்ணுக்கு பர்த்டே நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அங்க போறா. ஹீரோயினுக்கு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை, ஏன்னா அப்பா அம்மா தான் இல்லை இல்லையா. இதெல்லாம் பார்க்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பவும் சித்திக்காரி என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, நீ எல்லாம் வந்ததே தண்டம், எதுக்கு கையை வீசிக்கிட்டு வந்திருக்க, நீ தான் ஏதோ பணக்கார புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னியே, அவனை கூட்டிட்டு வர வேண்டியது தானே, எனக்கு வரதட்சணை பணம் வாங்கிட்டு வர வேண்டியது தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இவ்வளோ வருஷம் உன்னை பார்த்து நாங்கள் வளர்த்து விட்டுருக்கோம், நீ எங்களுக்காக ஒன்றுமே செய்ய மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு எல்லார் எதிர்க்கையுமே அந்த பொம்பளை பேசுது. அவங்க சித்தப்பாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, தயவு செஞ்சு பாப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் வாமா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. நைட்டு ஹீரோயின் லேட்டா தான் வீட்டுக்கு வர, பார்த்தா ஹீரோ தூங்காம உட்காந்துட்டு இருக்கான். எதனால நீ இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரல அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்ற, இல்ல இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி இனிமேல் நீ நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, நேற்று நீங்கள் கூட தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்கிறா. நான் போனாலுமே வந்துட்டு இனிமேல் 10 மணிக்குள்ளே வந்துடுவேன், நீயும் அப்படி தான் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், இல்லைன்னா நான் வந்துட்டு பதட்டமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் விசித்திரமாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமாக ஒரு லவ்ல நம்ம விழுந்துட்டோமே அப்படின்ற கஷ்டம் அவளுக்கு இன்னமும் இருக்கு. அவனை இன்னும் ஹீரோயினால முழுசா மறக்க முடியல, அவன் கூட இருந்த மெமரிஸும் இருக்கு. மறுநாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு இந்த ஃப்ளவர் வாஷ்ல வைக்கிறதுக்காக பூ வாங்கிட்டு வரான். அந்த பூவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவளோட பழைய ஞாபகம் வருது. அவங்க அம்மாக்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க அப்பா வந்து எப்பவுமே அவங்க அம்மாக்கு இதை வாங்கி கொடுப்பாரு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாள. ஹீரோயின் அழறதை ஹீரோ பார்த்துடுறான். அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட நினைவெல்லாம் பத்தி சொல்றா. இவ ரொம்ப மூட் ஆஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வா வா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டியா தான் இருப்பாங்க, எப்பவுமே கிளப்ல தான் இருப்பானுங்க, போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறான். எல்லாரும் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினா தோத்து போயிடுறா. தோத்து போன உடனே வந்துட்டு 3 கிளாஸ் ட்ரிங்க் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ட்ரிங்க் எல்லாம் வேணாமே அப்படின்னும் போது, சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பனா நீங்க வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் தயங்குறத பார்த்த உடனே ஹீரோ இல்ல நான் ட்ரிங்கையே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
ஐயோ பாவம், அவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸே ஒத்துக்காது இல்ல, அலர்ஜி இல்ல. ஆனா என்ன பண்ணுவான், இப்ப 3 கிளாஸ் குடிக்க போறான் அப்படின்னு சொல்லி வேணும்னே இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. வேண்டாம் நீங்க குடிக்காதீங்க, நான் கிஸ்ஸே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட வரல. ஆனா ஹீரோயினால கிஸ் கொடுக்க முடியல. ஹீரோயினே துணிஞ்சு பக்கத்துல வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, டேய் மரியாதையா கண்ணை மூடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. 2 பேரும் வெளியில கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் சாரி எல்லாம் என்னாலதான் அப்படின்னும் போது, ஐயோ சாரி எல்லாம் கேட்காத, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் எனக்கு தெரியல, இந்த பனிஷ்மெண்ட் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா நைட்டு வீட்டுக்கு வந்து வந்து அவளுக்கு தூக்கமே வரல. இதே விஷயம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. 2 பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதுவுமே சாப்பிடாம கிளம்பிடுறான், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தா அவசர அவசரமா வந்து டப்பால போட்டு எடுத்துட்டு வந்து தரா. அதை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்பதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றான். அவன் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் கேள்விப்பட்டேன் நீ ஹீரோ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கியாமே, அவனுக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கு, அவன் கூட எதுக்கு நீ சுத்துற அப்படின்னும் போது, என்னது க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா இவளும் என்ன சொல்லிடுறானா, அவனுக்கும் எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, உன் வேலை என்னவோ நீ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுக்கு ஆஃபீஸ்ல வேற பயங்கரமா ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால இவன் வந்துட்டு பிசினஸ் ட்ரிப் போக வேண்டி இருந்தாலும் இருக்கும் போல. அதனால ஐயோ இவளை விட்டுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் பயங்கரமான வேலையில மாட்டிக்கிட்டான் இல்லையா. ஹீரோயினும் நைட் பூரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வரவே இல்லை. என்ன இவன் ஒண்ணுமே சொல்லவும் இல்லை. அது மட்டும் இல்லாம நைட் எங்கேயும் வெளியில தங்கக்கூடாது அப்படி இப்படின்னு இவ்வளோ பேசினான். ஆனா இவனை காணுமே அப்படின்னு ஃபோன் பண்றா. அவன் வந்து செம்ம அப்செட்ல இருக்கான் போல இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கால் பண்ண உடனே அப்படியே அவன் ரிலாக்ஸ் ஆயிடுறான். என்ன நீங்க நைட்டு வெளியில எங்கேயும் தங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே வர காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோ இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே இவனுமே வந்துட்டு இருந்த எல்லா பிரச்சனையையும் சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க இந்த மாதிரி சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லை, தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், நானும் வந்துட்டு உங்களுக்கு துணையா இருப்பேன், கண்டிப்பா கம்பெனிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றா. இந்த வார்த்தை என் கூட நின்று ஒருத்தவங்க சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை, நீ இருக்க அது போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்படியே ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு கம்பல் பண்ணி சாப்பிட்டு வைக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இருங்க, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் காலையில ரொம்ப நேரமா ஹீரோயின் எழுந்துக்கவே இல்லையே, என்னதான் ஆச்சு அப்படின்னு கதவை திறந்து போய் பாக்குறான். பார்த்தா அவ தூக்கத்திலேயே வந்துட்டு ஏதோ பயந்துகிட்டு இருக்கா. உடம்பு வேற சரியில்லை போல இருக்கு. இவளுக்கு ஏதோ பேனிக் அட்டாக் மாதிரி வரும் போல. 2 மாத்திரையை கொடுத்துட்டு நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் என்னால போக முடியாது, இப்போதைக்கு இந்த மாத்திரையை போடு, உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேணவே வேணாம் நீங்க போங்க, ஆல்ரெடி ஆபீஸ்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ கேட்கல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா கேஸ்ட்ரிக் அட்டாக் ஆயிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், ரொம்ப கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவாங்க போல இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதா இருந்தது இல்லையா, அது கூட போல ஹீரோயின் கூடயே இருந்து அவளையே தான் பார்த்துக்கிறான், ஃபோன்லேயே தான் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஹீரோ வந்துட்டு கேட்டுடுறான், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னும் போது, நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நம்ம ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குழப்பமாகறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ நாளுக்குமே வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் எமோஷ்னலான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு கேட்குறான். நீ இப்பவே இதுக்கு ஒன்றும் பதிலெல்லாம் சொல்ல வேணாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ டைம் எடுத்துக்கோ, பொறுமையா யோசித்து சொல்லு, மற்றபடி உனக்கு வேணாம் அப்படின்னா வேணாம், நான் எதுவுமே வந்து உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் மறுநாள் வந்துட்டு மேனேஜர் காட்டுறாங்க. மேனேஜர் என்ன பண்றாரு, ஹீரோயின் கேட்டேன்னா, இது பாருமா, ஆக்சுவலா வந்துட்டு புதுசா ஒரு பொண்ணு வரா உனக்கு அசிஸ்டண்டா, அவளுக்கு நீ தான் ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, அன்னைக்கு கூட நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனேன், உன்னை கூட குடிக்க சொல்லி தொல்லை பண்ணாரு, அவரோட அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு சொந்தக்கார பொண்ணா, இவர் அந்த பொண்ணுக்கு அங்கிளாம், அதனால நீ கொஞ்சம் நல்லபடியா வந்து அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணு, அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் வேற, நமக்கு அவரால் நிறைய காரியம் நடக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
எவடா அவ அப்படின்னு பார்த்தா தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் புள்ளி. ஆக்சுவலாக ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் பயங்கரமாக புள்ளி பண்ணுவா போல இருக்கு. அந்த பொண்ணு தான். அவள் ஹீரோயினை பார்த்த உடனே இங்கே செம்ம என்டர்டெயின்மெண்ட்ரா நமக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிடுறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அப்போ பின்னாடியே போயிட்டு நீங்கள் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே முடியல, சான்ஸே இல்லை. சின்ன வயசில் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம்ல ஸ்கூல் டேஸ்லாம், அதே மாதிரி இப்போவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு வந்து மேலே இல்லை, எப்போவுமே நீ எனக்கு கீழே தான். நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பாரு, உனக்கு மரியாதைக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வார்ன் பண்ணுறேன். முதல்ல இருந்த மாதிரி நான் கிடையாது. நான் ரொம்ப மோசமான வைப்போ. நீ என்கிட்ட எதனா பிரச்சனை பண்ண, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், வச்சு செஞ்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு போகிறா. என்னது இது, அவளா இவ என்ன இவ்வளோ வாய் பேசுகிறாளே அப்படின்ட்டு இவ திகச்சு போய் நின்றுட்டுருக்கா. இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப்பில் ஹீரோயினை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறா. இவ கூட தான் இப்போ நான் வேலை செய்ய போகிறேன், ஆக்சுவலாக வந்துட்டு பழைய மெமரியெல்லாம் எனக்கு திரும்பவும் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் சேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே குரூப்பில் ஹீரோயினோட எக்ஸும் இருக்கான் போல இருக்கு. அவனும் அதை பார்த்த உடனே வந்துட்டு ஸ்கூல் டேஸை நினச்சி பார்க்குறான். அந்த ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ தான் இல்லையா. அப்பா அம்மா இல்லை, சித்தப்பாவும் சித்தியும் வந்து இவளுக்கு எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அவள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு கிடக்கு, அவள் பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை வச்சு செய்கிறாங்க. அது எல்லாமே வந்து இந்த எக்ஸுக்கு தெரியும். உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறான். இது பாரு, உன்னை வந்துட்டு பயங்கரமாக அவள் கலாய்க்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிக்கிட்டு ஃபோன் வை அப்படின்னு வச்சிடறா. பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு இவளுங்க பிரச்சனை பண்ணும்போது அவன் தான் வந்து டீச்சரை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையும் போட்டு கொடுத்துருக்கான். மறுநாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க. மறுபடியும் அந்த புள்ளி இருக்கா இல்லையா, அவள் வந்துடுறா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் கிட்ட வந்த உடனே, இன்னும் தான் நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? அவன் என்னன்னா குரூப்பில் மெசேஜ் அனுப்புகிறான், ஹீரோயினை யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அவனை பற்றி உனக்கு தெரியுமா, அவன் வந்து அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்க பொண்ணு கூடயே நைட் ஸ்டே பண்ணான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு அப்படி இப்படின்னு அந்த பையனை பற்றியும் கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. இந்த மேனேஜரும் வந்து எக்கச்சக்கமா பேசினதுனால ஹீரோயின் வந்துட்டு இவகிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிக்க வேணாம், அவ ரொம்ப ஓவரா போனானா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு யோசித்து சைலண்ட் ஆயிடுறா. வீட்டுக்கு வந்தா ஹீரோவோட போனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ குளிச்சுட்டு இருக்கா போல. இவளும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு எடுத்துட்டு போய் அதை கொடுக்குறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரிய வருது, அவங்க வீட்டுல இருந்து தான் கால் பண்றாங்க. எப்பதாண்டா அவளை கூட்டிட்டு வந்து கண்ணில் காட்டுவ, இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோ வெளியில வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் வந்துட்டு உன்னை நான் கம்பல் பண்ணி எல்லாம் கூப்பிட மாட்டேன், உன்னோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இல்ல கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்றா. இப்போதான் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியில் வரான். அங்கே வந்துட்டு இந்த பேலே டான்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான். ஹீரோயினும் வந்து ஒரு காலத்தில் பேலே டான்ஸர் போல், அவளுக்கு ரொம்பவே அது பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நான் போகலான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கு. இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரெண்டு பேரும் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதனால அவன் வெறி ஆகுறான். எதுக்காக இவ வந்துட்டு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அதோட மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு வந்துடுறா. ஐயோ, நான் என்னோட ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது ஹீரோ மெசேஜ் அனுப்புகிறேன், என்கிட்ட தான் இருக்கு, நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ ரொம்ப கேஷுவலாக வந்து வாங்கலான்னு உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. எதை பற்றியுமே யோசிக்கல போல இருக்கு ஹீரோ. எதுக்கு இவ வந்தா அப்படின்னு புரியாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று என்னோட ரூம்லேயே மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுக்குறாரா. தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி ஓடிடுறா. கம்பெனியில் தான் பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஹீரோ எக்கச்சக்கமாக வேலை செஞ்சுட்டு இருக்கான் நைட்டெல்லாம் உட்காந்து. அதே மாதிரி ஹீரோயினுமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக நைட்டு பூரா உட்காந்து வேலை செய்கிறா. ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் போது, இது பாரு, நம்ம ரெண்டு பேரும் நிறைய நேரம் வேலை செய்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் நேரமாவது வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். இங்கேயே வந்து பெட்டெல்லாம் இருக்குது ஒரு ரூமில், ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரே ஒரு காட்டு தான் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டா தூங்கிக்குவோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு மூச்சிட்டு இருக்கா. சரி, நீ இப்போ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, உனக்காக நான் ட்ரெஸ்ஸையுமே வந்து டிரைவரை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
2 பேருமே அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அந்த பெட்லயே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறாங்க. காலையில 10 மணிக்கு தான் ஹீரோயின் எழுந்துக்கிறான். ஐயோ என்னடா இது 10 மணி, அலாரம் ஆஃப் பண்ணிட்டோமா இல்ல அவன் ஆஃப் பண்ணிட்டானா இல்ல அடிக்கவே இல்லையா அப்படின்னு செம்ம குழப்பம். ஹீரோயின் ரெடியாகி வேகமாக வெளியில் வரலாம் அப்படின்னு பார்க்குறாளா, அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உள்ள ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவனோட ரூமில். ஐயோ இப்போ எப்படி வெளில போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கதவை திறந்து மூடினதை எல்லாரும் கவனிச்சிடுறாங்க. எல்லாரும் அப்படியே வந்துட்டு ஐயோ என்னடா இது யார் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஒய்ஃப் தான். நைட்டு வந்துட்டு இங்கே வந்தா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவங்க வெளில வரதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க. நீங்கள் எல்லாரும் இப்போ கொஞ்சம் கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறான். ஐயோ என்னது சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாத்தியா, ஒரு நாள் நைட்டு கூட தனியா இருக்க மாட்டாரு, பொண்டாட்டி ஆபீஸுக்கே கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு அதுக்குள்ள கோசப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படும் போதம்மா, நீ தான் என் ஒய்ஃப்னு சொல்லல, உள்ள என் ஒய்ஃப் இருக்கான்னு தான் சொன்னேன், போய் வேலையை பருப்போ அப்படின்னு சொல்றான். மறுநாள் கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று லான்ச் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயின் செம்ம சூப்பரா வரா. அதை பார்த்த உடனே இந்த புள்ளிக்கு அப்படியே வயிறு எரியுது. இவ என்ன இங்க என்னவோ சூப்பர் மாடல் மாதிரி வந்திருக்கா, எவ்வளவு திமிருப்பாரு, ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாதவளுக்கு இவ்வளோ பவுஸ் வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வேற அந்த ப்ரோக்ராமை செம சூப்பராக அவளே வந்து தனியாக பண்ணி முடிச்சிடுறா. இந்த புள்ளிக்கு மனசே சரியில்லை. ஐயோ இவ சாதிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி வயிற்றுச்சலோடையே கை தட்டிட்டு இருக்கா. ஹீரோ வேற எல்லாரும் எதிர்க்கே ஹீரோயினை ரொம்பவே பாராட்டிடுறான். இப்போ எவ்வளோ வயிற்றுச்சல் இருக்கும் அப்போ அந்த புள்ளிக்கு. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா கூட வேலை செய்கிறவ, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கிளப்புக்கு போகிறாங்க. அப்பவும் விடாமல் ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீ எங்கே இருக்க, எப்போ வருவ, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, யார்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக மெசேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, என் புருஷன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ பொய் சொல்ல வேற கற்றுக்கிட்டியா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போய் பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லி இவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான். நீ நம்பாட்டி போ, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போதான் ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, உண்மையாவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை அவனுக்காக சும்மா சொன்னியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எனக்கு உண்மையாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக பார்த்தா வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் சேர்ந்து எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு குடிச்சா அந்த அளவுக்கு ஒத்துக்காது, அவ பயங்கர போதை ஆயிடுவா, அதனால அவ பெருசா குடிக்க மாட்டா. இருந்தாலும் அவ தோத்துட்டான்றதுக்காக ஃப்ரெண்டே குடிச்சிக்கிட்டு இருக்காளா. மனசு கேட்கல, இல்லடி நானும் கொஞ்சமா குடிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வாங்கி குடிக்கிறா. ஹீரோயின் இங்கே தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவுமே இங்கே வந்துடுறான் கிளம்பி. ஏன் எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க, நான்லாம் வரக்கூடாதா என்ன உங்கள் பார்ட்டிக்கு அப்படின்னும் போது, ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நீங்களும் வந்து எங்கள் கேமில் கலந்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த புள்ளி வந்து அவள் சும்மாவே இருக்க மாட்டேறா. ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே கேள்வி கேட்கறது, அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுறது அப்படியே போயிட்டுருக்கு. ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கவே இல்லை. ஆஃபீஸ் பார்ட்டி அப்படின்னு வந்தால் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு பர்சனலாக ஒருத்தரையே வந்து டார்கெட் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ ஓப்பனாகவே சொல்லி இவளை அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிடறான். எல்லாரும் வந்து தனித்தனியாக தான் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வாசல்லையே வந்து பயங்கர போதையில் இருக்கும் போது ஹீரோ தான் வந்து உள்ளே தூக்கிட்டு வரான். ஹீரோயினா நைட்டு செம்ம போதையில் தான் இருக்கா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும் போது ஹீரோ நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறா. ஹீரோ சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறான் இவர் ரியாக்ஷனை பார்த்து. உண்மையாகவே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்கிறா. நான் வேணா இப்போ ஞாபகப்படுத்தவா அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா, ப்ளீஸ் கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லும் போது இவனும் சரி போ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார், பில்லி சூன்யம் ஏவல் மாதிரி இந்த காதல் ஒரு பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி ஹீரோவை எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவருக்கு காதல் வந்துச்சோ, தனியாகவே உட்காந்து ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு, சிடுமூஞ்ச தானே காமிச்சுன்னு இருப்பாருன்னு இவங்களுக்கெல்லாம் சந்தேகம். ஹீரோ ரொம்ப நாளாகவே வந்துட்டு அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா. கூட்டிட்டு வரான். இவனுக்கு அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா ஒரு தங்கச்சி இருக்காங்க. எல்லாருக்கும் ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா புள்ள பெற்றுக்கோங்க, அவனுக்கு டைம் ஆகுது, அவனுக்கு வயசாகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து தெளிவா சொல்லிடுறான்,
அவ தான் பெற்றுக்க போறா, அதனால அது எப்போன்றதை அவ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நைட்டு வந்து ஹீரோ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பயே ஹீரோயின் தோல்ல கை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு தயக்கமாவே இருக்கு. எதிர்பார்க்காத விதமா ஹீரோயினே வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறா. தங்கச்சிக்காரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கிறா. தங்கச்சிக்காரி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை வந்து போட்டோ எடுக்க சொல்றான். ஆனா தங்கச்சிக்காரி பதட்டத்துல போட்டோ எடுக்கவே மறந்துடுறா. அண்ணா நான் போட்டோவே எடுக்கல அப்படின்னும் போது அப்ப என்ன இப்ப திருப்பியும் கொடுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயின் தயவு செஞ்சு போதும் விட்டுரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா மாதிரி 2 கையோட போட்டோவை போடுறா. உடனே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தியா, இதனால தான்டா அவ உன்னை தேடி வரவே இல்லை, அவ வேற யார் கூடயோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, எப்ப பாரு ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்காளே, அவளோட ஓனரு அவன் கூட தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட நம்பருக்கே கால் பண்ணிடுறான். நீ எதுக்காக வந்துட்டு என் ஆள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கன்னும் போது என்னது உன் ஆளா, டே அவன் என் பொண்டாட்டிடா, அவளை நான் லவ் பண்ணுறேன், அவளை நானும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அவன் எதிர்க்கையே வந்துட்டு அதாவது காலில் இருக்கான் இல்லையா, அப்போவே அப்படியே ஹீரோயின் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறான். நீ சீக்கிரமாக குளிச்சுட்டு போய் படுமா, நான் வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்கிறான். அவள் என்னோட ஷெவர் ஜெல் தீந்து போச்சு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ நீ குளிக்கலனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரிலாக்ஸாக போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறான். போதுமா இல்லை இன்னும் நீ கேட்கணுமா, இதுக்கு மேலேயும் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக நீ மான மரியாதையே இல்லாதவன் அர்த்தம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னும் போது தயவு செஞ்சு ஃபோனை வை அப்படின்னு வச்சிடறான். ஹீரோயின் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா தனி ரூமில் தான் போய் தூங்குவேன்னு அடம் பிடிக்கிற. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு ஏதோ மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போது அவளோட ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹீரோயினை ரேப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனை அடிச்சுட்டு அவ அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அந்த ட்ராமாலேருந்து ஹீரோயின் இன்னும் வெளியில் வரல. அன்னைக்கு நடந்தது ஏதோ போதையில் நடந்துருச்சு, ஆனால் இன்னும் எனக்கு இதை ஏற்றுக்கிற தன்மை வரவே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இப்போ முடியாது அப்படின்னும் போது ஹீரோவுமே அதை புரிஞ்சுக்கிறான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். எக்ஸுக்கு ஏதோ ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அவன் வந்து கார் ரேசரான். அவன் வந்து இனிமேல் கார் ரேசிங்கே போக முடியாதுன்ற அளவுக்கு அவனுக்கு மோசமான ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, நீ வந்து பாரு அப்படின்னும் போது ஹீரோயின் தெளிவாக சொல்லிடுறா. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் கூட பிரேக்கப்பும் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு வருத்தம் படலாமே தவிர அவனை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு ஃபோனை வெய்ய அப்படின்னு வச்சிடறா. இங்கே அதுக்குள்ளே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கானுங்க. நீ வந்து அவளை ரொம்ப உடனே ஃபோர்ஸ் பண்ணாது, கொஞ்சம் பொறுமையாக பேசு, கொஞ்சம் பொறுமையாக பழகு அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதோட மறுநாள் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும் போது சரிடி உன்னோட லைஃப் எப்படி போகுது, மேரேஜ் லைஃபு, உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் இல்லடி, எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அவர்கிட்ட பழகிறதுக்கு இன்னமும் தெரியல, எனக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்கிறா. அப்போ உடனே ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்கிறேன்னா, நீ கவலையப்படாத, இன்றைக்கி நைட்டு நம்ம கிளப்புக்கு போவோம், கிளப்புக்கு போயிட்டு அங்கே ஒரு சூப்பராக ஒரு 4-5 மாடலை ஆர்டர் பண்ணுவோம், அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நீ பேசி பழகு, அதுக்கப்புறம் உனக்கு தானா உன் புருஷன் கூட பழகிறதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. ஆடா இது எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டா, ஐயோ போச்சு போச்சு மொத்தத்தையும் கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டேய் சும்மா இருடி அப்படின்னு சொல்கிறா. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, உன் புருஷனுக்கு இது எப்படி இருந்தாலும் தெரியவே போகிறதில்ல, என்கிட்ட சில நம்பர் எல்லாம் இருக்குது, ஆல்ரெடி அவனுங்கெல்லாம் செம்ம சூப்பராக இருப்பானுங்க, நான் இவனுங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து மொபைலை பிடுங்கிடுறான். அம்மா தாயே உனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் தேவையில்லை, நான் என் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது என்னது பொண்டாட்டியா அப்படின்னு ஹீரோ இவ ஷாக் ஆகிடுறா. ஆமாண்டி சொல்லாததுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். ஃப்ரெண்டுக்காரே அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு எனக்கு வேலை போகாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னமும் நீ தயங்கிக்கிட்டே இருக்க, எனக்கு என்னவோ என்னை பார்த்து நீ ரொம்ப மோசமாக நினைக்கிற மாதிரி இருக்குது, இவன் தான் என் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்படுற மாதிரி இருக்குது, அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்குறான்.
ஐயோ இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தான் வந்து உங்களை என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. கூடியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவள் வந்து ஓனரை கரெக்ட் பண்ணி அவனோட சொத்துக்கெல்லாம் ஆட்டையை போடலான்னு பார்க்குறா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா குளிச்சுட்டு அவளோட ரூம்குள்ளே வர கால் வழுக்கி கீழே விழுந்துடுறா. சவுண்டு கேட்டு ஹீரோ வேக வேகமாக வந்து தூக்குறான். என்னாச்சு, உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா, இங்கேயா அங்கேயான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உன்னை கிஸ் பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். சடனாக ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்பாடா இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதோட ஒரு நாள் ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். அவள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறா. அங்கேயும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிடுறான். அவகிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், என்னக்கிட்டேயே வந்துடு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படி இப்படின்னும் போது, தயவு செஞ்சு நீ என்ன விடு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அந்த மரியாதையோடு நடத்தி என்ன அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்துட்டு இது எல்லாமே என் மேலே இந்த கோவத்தில் தானே பண்ணேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டு என்கிட்டயே வந்துடு அப்படின்னு கேட்குறான். ஏண்டா உன்னால் இப்போ ஒன்றும் முடியல அப்படின்ன உடனே என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்மையாக கலாச்சி விட்டுடுறா. அதுக்கு மேலே அவனால் எதுவுமே பேச முடியல, அப்படியே ஷாக் ஆகி நின்றுடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் போல். ஒருத்தர் இப்போவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2 நாள் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்த ஹீரோ வீட்டுக்கு வராமல் நேராக ஆஃபீஸ்க்கே வந்துடுறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. எப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் சீக்கிரமாகவே வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் வீட்டிலனா நீ கண்டுபிடிச்சிடுவ இல்லையா, அதனால தான் டைரெக்டாக ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே நானும் உங்களை மிஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. இனிமேல் வெளிநாட்டுக்கு எங்கன்னா ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னையும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அதுக்குள்ளே சீக்கிரமே வந்துட்டு நம்மளோட கல்யாணத்தை எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கோன்றதையே மறந்துட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகப்பட்டுட்டு இங்கேருந்து ஓடிடுறா. ஹீரோக்கு எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். இதில் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து 2 பீஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்பி, இதை நான் உனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு போட்டு காட்டுவியா அப்படின்னு எல்லாம் மெசேஜ் வருது. ஆனால் ஹீரோ கிட்ட இப்போதைக்கு அதை அவள் சொல்லாமல் மறைச்சிட்றா. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனால் அவளோட பிளேஸில் பொக்கே ஒன்று இருக்குது. கேட்டால் வந்து டெலிவரி மேன் தான் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கடுப்பாய் அதை தூக்கி குப்பையில் போடுறா. இந்த புள்ளி தான் சும்மாவே பேசுன்னு பேசுவா இல்லையா, மறுபடியும் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட, நீ வந்து எவனையும் மறுபடியும் கரெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் பொக்கேலாம் அனுப்புகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பாக பேசுகிறா. அடிச்சு நீ என்னவோ பேசிட்டு போடி அப்படின்னு ஹீரோயின் மதிக்கவே மாட்டுறா. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கூட கிளம்பாமல் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோவே அங்கே வந்துடுறான். என்னத்துக்கு நீங்கள் வந்தீங்க, வீட்டுக்கு போகலையா அப்படின்னும் போது, நீயே வீட்டுக்கு போகல நான் எப்படி போவேன், வீட்டுக்கு நான் தனியாக போய் என்ன பண்ண போகிறேன், அதான் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு போனவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ஹீரோ கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அதனால கொஞ்சம் சரக்கு எடுத்து அடிச்சிடுறா. அடியே என்னடி குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளாவே ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அதோட மறுநாள் என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸ்க்கு அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவன் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸையுமே கொரியர் பண்ணி விட்டுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அவளுக்கு வர டென்ஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேகமாக அதை ரெஸ்ட் ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு சிசரை வச்சு பயங்கரமாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவ கையையும் சேர்த்தே கட் பண்ணிக்கிறா. இதுக்கு மேலேயும் வந்துட்டு மறைச்சோம் அப்படின்னா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்டே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அவன் நீ கவலையப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் வந்து கம்பெனி பார்ட்டிக்காக ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருமே போகிறாங்க. ஹீரோயினும் போயிருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு வெயிட்ரு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து கொஞ்சம் கூப்பிடுறாரு வெளியில் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ தான் கூப்பிடுறான் போல நினச்சிட்டு போகிறான். அவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோயினுக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதோட ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கும் போது யாரோ வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ எங்கடா இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து மென்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வந்து ஹீரோயின் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் ரோட்ல நின்று வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அவன் எவ்வளோ நாள் ஆசை, எனக்கு இப்போதான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், என்னை விட்டு நான் போயிடுறேன், என் புருஷன் யாருன்னு தெரியாது உனக்கு அப்படின்னும் போது, உன் புருஷனுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எனக்கு தேவை நீ தான், உன் புருஷன் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்றான்.
இப்போதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். அங்கே வந்த உடனே அவன் ஹீரோயின் எங்கே காணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் சார் அவங்க வந்தாங்க வெளியில் அப்படின்னு உடனே அலறி அடிச்சுக்கிட்டு போகிறான். ஒரு நிமிஷம் இரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என்னை காயப்படுத்தாத, நானே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன். நீ என்ன சொன்ன, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டால் தானே பிடிக்கும்னு சொன்னேன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுமே உடனே வந்து வழிஞ்சிக்கிட்டே சரி சரி ரொம்ப சந்தோஷம், போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவ எப்படியோ ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறா. இருந்தாலும் அவகிட்ட மொபைல் வேற இல்லை, என்ன பண்றதுனே தெரியல. ட்ரெஸ்ஸை மாத்திட்டியான்னு இவன் வேற உயிரை எடுக்கிறான். ஆனா நல்ல வேலையா வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க. சார் நீங்க போங்க சார், நீங்க போய் மேடம் என்ன ஆனாங்கன்னு பாருங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச அந்த ஆள் அடின்னு அடி பின்னி எடுக்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு உயிரே வந்தது. நல்ல வேலை நீ வந்துட்டியே அப்படின்னும் போது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இருக்க எல்லாரும் ஹீரோயினை தான் குறை சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் தப்பு, உன்னோட காரணம் தான், நீ எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுறது தான் தப்பு அப்படி இப்படின்னு. உங்களுக்கே தான் தெரியுமே, ஒரு பொண்ணு வந்து நார்மலா இருந்துட்டா சிரிச்சு பேசிட்டாலாம் என்னென்னலாம் பேசுவாங்க, கதை கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நானே அதுக்கு எக்ஸாம்பிளுங்க. என்னையே அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா என்னைக்குமே நான் ஆம்பளை யாரு பொம்பளை யாரு, வயசானவங்களா இல்லை குட்டி பசங்களா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டேன், எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுவேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னலாம் வந்து சுற்றி இருக்கவங்க பேர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஒரு நாளும் அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை, என் புருஷனும் கவலைப்பட்டதே கிடையாது. நம்ம ட்ரூவாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான அவசியமே தவிர நம்ம யார்கிட்டயும் சிரிச்சே பேசக்கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ ஹீரோயினும் இங்கே என்ன சொல்லிடுறா அப்படின்னா, அவங்க வேலையை மட்டும் பாருங்க, நான் என்ன பண்ணணும், எப்படி யார்கிட்ட பேசணும், எப்படி பழகணுன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த புள்ளி இருக்கா இல்லையா, அவள் அந்த இடத்துக்கு வரா. யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவள் வந்த உடனே ஹீரோயின் கண்ணத்திலேயே பலான்னு ஒன்று வைக்கிறா. எதுக்குடா இவ அடிச்சா அப்படின்னு யோசிக்கும் போது தான், நேற்று நைட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, அவனை செட் பண்ணி விட்டதும் நீ தானே, அவனுக்கு நான் எங்கே வேலை செய்கிறேன், என்னோட ஃபோன் நம்பர் என்ன எதுவும் தெரியாது, ஆனால் நீ வந்து அவனை பற்றி நல்லா தெரிஞ்சவ, அதனால தான் அவனுக்கு என்னோட நம்பர் எல்லாம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறா. இவ தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கா போல இருக்கு. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த புள்ளி வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிடுறான். மயக்கத்துல இருந்து எழுந்தவ ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே, நீங்க எதுக்காக என்ன இவ்வளோ வந்து தெரியாம மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து தூக்கிட்டு வரணும், நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் இவனுக்கு ஒரு மாமங்காரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா சுத்தி, அவனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருக்கும் ட்ரக் கொடுத்து ஒன்னா விட்டுறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் எந்த வகையிலையும் சொந்தக்காரங்க கிடையாது, சின்ன வயசுல அதுவும் நீ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இவனுக்கு கீப்பா இருக்குன்றதும் தெரியும். இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறது, என் ஆளுங்க வீடியோ எடுக்க போறாங்க, அவனோட பொண்டாட்டிக்கு அதை போட்டு காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அதோட மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோ எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். எல்லாரும் பேனு பார்க்குறாங்க. மேனேஜரோட கண்ணு வெளியில் வந்து உருண்டு விழுந்துரும் போல இருக்கு. அவர் அவ்வளோ அளவுக்கு வாயை பொழந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறா, எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்தது அப்படி இப்படின்னு. மேனேஜர் குஷி ஆயிடுறாரு. ஐயோ வாந்தி எடுக்கிறாங்களா, கண்டிப்பாக குட் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவரே யோசித்துக்கிறாரு. கடைசியாக ஹீரோயின் போய் டெஸ்ட் பண்ணிட்டே வந்துடுறா. பார்த்தா வந்துட்டு பாசிட்டிவ்னு தான் வருது. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையா இது உண்மைதானா, நான் அப்பாவை போறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குஷி ஆயிடுறான். கதவு பின்னாடி ஓட்டு கேட்டுட்டு இருந்தவங்க கதவு தானா திறந்துக்கணும், எல்லாரும் உள்ள வந்து விழுந்துடுறாங்க. ஐயோ நீங்க அப்பாவாக போறீங்களா, இதை எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னே தெரியல சார், பேசாம எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாரு மேனேஜர். ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.